நினைத்திருப்போம். முக்கியமான ஒரு தருணம். சங்கீதம் 103 அதிகாரம், சங்கீதம் 103 1 முடிய நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறபடியாக துதிக்கிறோம். இந்த நேரங்களில் தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு வார்த்தையை கொண்டு பேசக்கூடிய ஜெபிக்கிறோம். வர வேண்டிய மக்களை நீரை கொட்டி கொண்டு சேர்க்கிறீர், அதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை இங்க எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது என்னைக்குமே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். ரொம்ப கவனமாக கவனிங்க. இவன் எந்த காலகட்டங்களில் சொல்றான்னு தெரியுமா? ஏன் இதை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ற வாக்கியங்கள் எப்ப இடம்பெறுதுன்னா, அவருடைய சத்துருக்கள் எல்லாம் மேலே எழுப்பி நிற்கிற நேரங்கள்ல, பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள்ல, தேவன் அவருக்கு செய்த நன்மையை நினைக்கும்படியாக அவனுடனே பேசிக்கொண்ட தருணம் தான் இந்த சங்கீதம் 103 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் முதல் வார்த்தையை சொல்றான், என் ஆத்துமாவே. அப்படின்னா சங்கீதக்காரன் அவனையே பார்த்து சொல்லுகிறது. பாருங்க, நீ மறவாத, தேவன் செய்த சகல அற்புதங்களையும் என்றைக்குமே மறந்துடாத. பிரச்சனையை புதாகாரமா பிசாசு காமிப்பான். ஆனா தேவன் நன்மையினால் என்ன பண்றாரா, இன்னைக்குமே நம்மளை வழி நடத்துகிறார். அப்ப இந்த தருணங்கள் 2024 கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மளை விரும்புகிறார். அவன் இதை சொல்லும்போது பல துயரங்களிடம் இருந்து கர்த்தர் மீட்டதை நினைத்து நன்றி சொல்லுகிறவனாய் இருக்கிறான் தாவீது. அவனை சொல்லுகிறான். பாருங்க, 1 சாமுவேல் 30 அதிகாரம், 1 சாமுவேல் 30, 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6வது வசனத்துக்கு கவிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது அவன் தன் உள்ளத்திலிருந்து தேவனை முறுமுறுக்கல, தேவனை என்ன பண்ணான்? துதிக்க மாத்திரமே செய்தான். துதித்தல்ல தான் பெரிய அற்புதமே அடங்கி இருக்கிறது. அந்த துதியை ஏறெடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பெரிய பெரிய வாசல்களும் திறக்கப்படுகிறது. தாவீது பாருங்க, அவனுக்கு தேவன் செய்த நிறைய உபகாரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், தேவன் எனக்கு என்ன நன்மை செய்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தாவீது அப்படி நினைச்சிருந்தானா அந்த வார்த்தையை அவன் என்ன செய்திருக்க மாட்டான், சொல்லி இருக்கவே மாட்டான். இன்னைக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன் அந்த வசனங்களை. தகப்பன் மறந்து போகிறான், பட் கர்த்தர் அவனை மறக்கல. முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் சொல்றத நினைவுல இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கொண்டிருக்குது. முதலாவது தகப்பன் மறக்கிறான். எங்க போட்டிருக்குது? 1 சாமுவேல் 16 அதிகாரம்
1 சாமுவேல் 16 1 சாமுவேல் 16 1 பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்ப 6 வசனத்தை பாருங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? இவன் தானா கர்த்தரை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறேன்? தாவீதோட அன்னைகளை பார்த்து நினைக்கிறான். ஆனா சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றதை 7ஆம் வசனத்துல போட்டுட்டு பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எலியா போறான், எலியா பிள்ளைன்னு சொல்றாரு தேவன். அபிநதாவை காட்டுறாங்க, அபிநதாவும் இல்லை. சம்மான்றாங்க, தேவன் அவரையும் சொல்லலை. எலியாவெல்லாம் ஒளியா போயிட்டான், அபினாவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான், சம்மாலாம் சும்மா ஆயிட்டான். 7 பேரை கடந்து போறாங்க. இந்த மாதிரி அவனுடைய அண்ணமார்கள் 7 பேரை காமிக்கிறான். இவன் தான் ராஜாவா, இவன் தான் ராஜாவாருக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு. ஆனா சாமுவேல் பாருங்க, அவனுடைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன் யார் என்று அப்படி கேட்கும்போது தேவன் இப்ப பேசுறார். 1 சாமுவேல் 16:11 பாருங்க. அவனுடைய அப்பாட்ட கேட்கும் போது என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பிவித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். முதலாவது கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மை என்னன்னா, தாய் தந்தை மறந்து விட்டாங்க, சகோதரர்களும் மறந்து விட்டாங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் தனியா இருக்கிறான். இன்னைக்கு தனிமையா இருக்கிறேன், நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நான் இங்க மட்டும் தனியா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், என்னுடைய ரொம்ப நெருங்கினவங்களாம் தூரத்தில் இருக்காங்க, நான் ஒரு ஓரத்தில் இருக்கிறேன், என்னை தேவன் பார்க்க முடியுமா? என் தேவன் என் மேலே இரக்கமாக இருக்கிறாரா? அந்த இரவு வேளையில் கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் உங்கள் கூட பிறந்த எல்லாரையும் காட்டிலும் தேவனை நம்பி விசுவாசிக்கிற நீங்கள் உங்களை தேவன் நினைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். முதலாவது தகப்பன் மறந்து போறான், ஆனால் தேவன் அவரை என்ன பண்ணல? மறக்கல. அடுத்து பாருங்க, வெற்றி சிறக்க செய்கிறவராய் இருக்கிறார் தாவீதுடைய வாழ்க்கையில. 1 சாமுவேல் 16 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இது காத் ஊரானாகிய கோலியாத் என்ற மனுஷன் வரான். அப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அவன் சொல்றான், உங்களை எல்லாம் நொறுக்கி அழிச்சிருவேன், நீங்க ஒன்றும் உயர முடியாது, நிச்சயமாகவே நீங்க வீழ்ந்து போவீங்க, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு எண்ணத்துல ஒருத்தன் கர்ஜித்து கொண்டிருக்கிறான். இப்ப சாமுவேல் அங்க இருக்கிறாரு, சவுலும் அங்க இருக்கிறாரு. இப்ப தாவீது பாருங்க, ராஜாவிடம் சொல்ற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும்
ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். என்ன மாறி பாருங்க, இங்க கர்த்தர் தாவீதை வெற்றி சிறக்க வைக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஒரு நினைச்சிருக்கலாம், கர்த்தர் அழைத்தாரு, ஒரு நன்மையும் இல்லாத மாதிரியே தெரியுது. ஆனா நான் சொல்லுகிறேன், எத்தனை நன்மைகளை நிச்சயமாகவே தேவன் செய்திருப்பார். செய்யாம இருக்கிறாரா யாருக்காவது? நிச்சயமாக செய்திருப்பார். நம்ம தான் பாருங்க, நிறைய வேலைகள்ல மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தாவீது சொல்றான், அதனால தான் என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. மறந்துடாத. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மறந்துடாத. நான் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவராக இருங்க. இது மட்டும் இல்லை, தாவீதுக்கு மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். தாவீதை உதவியும் செய்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 20வது அதிகாரம் எத்தனை நன்மைகள் செய்கிறார். இந்த நன்மைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். 1 சாமுவேல் 20 3வது அதிகாரத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். கொஞ்சம் 1 அடி டிஸ்டன்ஸ் பாருங்க. 1 அடினா இவ்வளவுதான். இவ்வளவுக்குள்ள அவனை கொண்டு போடுறதுக்கு பகை தேடினார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவராய் அங்க இருந்தார். 1 சாமுவேல் 20:32 பாருங்க. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதித்திரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாசியாவின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணி இருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இப்படிலாம் நடக்குது. அவனை காப்பாற்றணும் முயற்சி செய்யலாம். கர்த்தர் அவனை காப்பாற்ற. மனுஷன் பிரயாசப்படுறான், ஆனா தாவீதை காப்பாற்ற முடியல. ஆனா யார் உண்மையிலே காப்பாத்துறனா? கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறவராய். 42வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். நான் வரும்போது உன்னை நிச்சயமா மீட்டு காப்பேன். கர்த்தர் என் மேல உண்மையில ஆணையிட்டு இருக்கனால நீ சாக மாட்ட. உனக்கு உதவி செய்கிற தேவன் உன் கூடயே இருந்து உன்னை வழி நடத்துவார். நான் சொல்லுகிறேன், கடந்த காலங்கள் நடந்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு பாருங்க. உங்களுடைய சகோதரர்களே உங்களை எதிர்த்திருக்கலாம். உங்களுடைய சகோதரர்களே உங்களை சிறுமைப்படுத்தியிருக்கலாம். உங்களுடைய சொந்தக்காரங்களே உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதினின்று உங்களை விடுதலையாக்கி உங்களை வெற்றி சிறக்க பண்ணவராய் உங்களோடு அவர் கூட இருந்தார். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும். கடைசி தருணங்கள்ல இருக்கிறோம். இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. அடுத்ததாக தாவீதுக்கு என்ன நன்மை செய்தார்? அழிவின் குழிகளுக்கு ஒப்பு கொடுக்காமல், சவுலின் கைக்கும் ஒப்பு கொடுக்காமல் அவனை காப்பாற்றினதை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம்.
தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தெரிந்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் சேர்ந்து வாசிங்க, தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், உங்களை எத்தனையோ பேர் கடந்த நாட்களில் தேடிக் கொண்டிருந்தாங்க, அழிக்கணும், குத்தணும், கொல்லணும். ஆனால் தேவன் விளக்கி பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இதுதான் பாருங்க நம்முடைய தேவன். தேவன் நம்மளை, நிறைய பேர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். தாவீதுடைய வாழ்க்கை நன்றி உள்ள வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நன்றி உள்ள வாழ்க்கையா இருக்குதா? அந்த நன்றி உள்ள ஜீவியத்திற்கு நேராய் நீங்களும் நானும் வர வேண்டும். அடுத்ததாக திடப்படுத்தி நடத்தினார் தாவீது தேவனையோட. 1 சாமுவேல் 30 கடகடன் போகும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நான் ஏற்கனவே வாசிச்சேன், மறுபடியும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எந்த கஷ்டமும் நஷ்டம் வரும் பொழுது தேவனோடு தான் ஓடுறான். தேவன் தான் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், தேவன் மாத்திரம் தான் அப்படின்னு எல்லாரிலும் தேவனோடு ஓடி ஓடி பழகி பழகி எல்லாரிலும் வெற்றியை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தாவீதுக்கு இன்னும் சில உதவிகளை கர்த்தர் செய்கிறார். பலப்படுத்தி குடும்பத்தையும் தாவீதின் குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தினவராய் இருக்கிறார். திருப்புங்க 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சான், ஆனால் தேவன் தாவீதோடு இருந்து தாவீதின் குடும்பத்தை உயர்த்தி காண்பித்தார். 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர 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 பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவங்க அவங்க பலவீனப்பட்டு போவாங்க. நீங்கள் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக ஆவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவனை ராஜா ஸ்தானத்துல உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவராய் இருந்தார். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலனாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அவ திட்டுறா, ஏயா இப்படியா ஆடுறது, நீ ஒரு ராஜான்னு தெரிய வேணாமா? அவள்கிட்ட போய் சொல்றான் பாருங்க, உன் அப்பனும் என்னைய ராஜா வாக்கல, உன்னுடைய குடும்பத்தார் வாக்கல, என்ன ராஜா வாக்குனது என்னுடைய தேவன். என்ன மாதிரி பேசுறான் பாருங்க. தேவன் அவருக்கு பல உதவிகளை செய்து 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 அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறான். இவ்வளவு நன்மை செய்த கர்த்தரை தான் அவன் சங்கீதம் 103 சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. இன்னைக்கு தாவீதுடைய எக்ஸாம்பிள் தான் இந்த கடைசி தருணங்கள்ல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை. தீமைக்கு விரோதமா நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனா தேவன் நன்மையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். நன்மை செய்யலன்னு சொல்லவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று? ஆமென். தேவன் இன்றும் நமக்கு நன்மை செய்கிறவர். இன்று நாமும் கர்த்தரை உயர்த்துவோம். துதித்து பாடும் பொழுது தேவன் பெரிய அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஆத்மாவட்ட சொல்லணும், சோர்ந்து போகாத, நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன், எனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் என் ஆத்மாவே. எல்லாம் இப்ப அந்த சங்கீதம் 103 எடுங்களேன். இப்ப வாசிங்க, தாவீதுடைய வாழ்க்கை அவன் பேசுற பொழுது என்ன மாதிரி பேசியிருப்பான் பாருங்க. இப்ப சேர்ந்து என்னோட வாசிங்க.
இதை வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும்னா, ஒரு பெரிய போதகர் விதமாய் அதை வாசிப்பாராம். எப்படி வாசிப்பார் அப்படின்னா, நீங்க எப்படி வாசிப்பீங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி வாசிப்பீங்க. அவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்தனால அவர் என்ன பண்ணான்னா, அந்த நேரங்களில் இரு கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, உள்ளத்துல இருந்து சொல்றாங்க, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே. தனக்குள்ள இந்த சங்கீதத்துல 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனால் அவன் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தான் என்று அந்த போதகர் சொல்றார். ஆத்துமாவே மறந்துடாத, தேவன் எனக்கு எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். இத்தனை நன்மைகளை செய்த தேவன் இன்றும் நம்மளோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவன் உங்களுடைய தேவன். இந்த தேவன் என்றும் மாறாதவர், நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், நன்மையை நினைச்சு தாவீது சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனை நன்மையால் என்னைக்குமே என்ன பண்ண வேண்டும்? உயர்த்த வேண்டும். தேவன் நன்மைக்கு காரணர், அவர் ஒருபொழுதும் தீமைக்கு காரணரே அல்ல. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது இந்த 2024 இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ள உள்ள செல்ல போகிறோம். தேவனோடு சொல்லுவோம். அவரை முழு உள்ளத்தோடு அவரை துதிங்க, முழு ஆத்மாவோடு அவரை துதிங்க. ஒருவேளை காற்றை வரைக்கும் கனெக்ஷன் இல்லாம இருந்தா, ஆண்டவரே என்னை உம்மோடு கனெக்ட் பண்ணுங்க என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த 2023 நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுமா? தேவனோடு ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணணும், அவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கணும். பாருங்க, அந்த தேவனோடு நாம் உறவாடும் போது, தேவனுக்கு நாம் உகந்தவர்களாக நாம் நினைக்கும் போது தேவன் பல காரியங்களை செய்வார். அதனாலதான் தாவீது சொல்றான், அப்படிலாம் மறக்காம இருந்தனால தான் அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். 2023 அக்கிரமம் பண்ணாமையா இருந்தோம். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நம்ம தெரியாம கூட சில பேர் என்ன பண்ணிட்டோம்? வார்த்தையில பேசிட்டோம், கடிந்து கொண்டோம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ என்ன முழு உள்ளத்தோட நீ இது பண்ணனா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, இன்னைக்கு குணமாக்குகிற தேவன் உங்களோடும் என்னோடும் என்று இருக்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், குணமாக்குற தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது சவுல் கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டு வரான். ஒரு தடவை ஈட்டியை வச்சு எறிகிறான், விலகுறான், ஈட்டி உள்ளப்படுது. அவன் சொல்றான், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றான். ஆனா தாவீதுக்கு தேவன் கூட இருந்து அவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி அவனை பாதுகாத்தான். மறக்கல தாவீது. பாருங்க, இன்னைக்கு நம்ம மறந்துடுறோம். பாருங்க, தேவன் செய்த சின்ன சின்ன உபகாரங்களையும் மறந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்ற இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஜெய கிறிஸ்து செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நாம் மறந்தே
தேங்க்யூ லார்ட். ஒரு விசுவாச அறிக்கையை சொல்லி நாம் 2024 கடந்து போவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கடந்த காலம் முழுவதும் பாதுகாத்து இந்த ஆண்டிற்குள் பிரவேசிக்க வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். 2024 இந்த வருடத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். என்னுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். தேவன் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் அன்பாகவே இருக்கிறார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மைகள் மாத்திரம் செய்கிறார். என்னுடைய பாதை இந்த ஆண்டிலே நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஜீவியம். என்னுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எங்களுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கியிருக்கும். இந்த வருடத்திலே தேவன் எனக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றியை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நான் கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரட்டோடுகிறது. என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறது. தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஐஸ்வர்யத்தை என்மேல் வர்ஷிக்க பண்ணுகிறார். நானோ கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாழை என் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிறார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் சுகமும் பரிபூர்ண சமாதானமும் எங்களுடைய பங்கு. கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை எங்களை விட்டு விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். நீடித்த நாட்களால் என்னையும் என் குடும்பத்தையும் திருப்தியாக்குகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் இந்த ஆண்டுக்கான இந்த வார்த்தையை கவனிங்க. எப்பொழுதுமே நம்முடைய தேவன் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். அவருடைய பாதைகள் எப்பொழுதுமே நெய்யாய் பொழியக்கூடிய பாதைகள் தான். நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம் 2024 எப்படி இருக்க போகுது. நான் சொல்லுகிறேன், அவரே திட்டமும் தீர்மானமாய் சொல்லி இருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டு பண்ணுவார். 2023 என்ன நன்மைகள் நடக்காம இருந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனா 2024 நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடரும். ஆமென்.
எதெல்லாம் நடக்காம இருந்துச்சோ, எந்த காரியங்கள்லாம் டிலேயாகி கொண்டு இருந்துச்சோ, இது நடக்குமா இது நடக்காதா என்று டபுள் மைண்ட்ல நீங்க இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மையினால் முடிய பண்ண போகிறேன். இந்த 2024 கர்த்தர் நன்மையினால் நம்மளை முடிசூட்டப்படுவார். ஆமென். பாருங்க, அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்றால் அவருடைய பாதைகளும் எப்படி பொழிகிறதா? நெய்யாய் பொழிகிறது. அப்படி என்றால் என்ன? அது என்ன நெய்யாய் பொழிகிறது? யாருக்கு இந்த நன்மை, யாருக்கு அந்த நெய்யாய் பொழிகிற அனுபவம் என்றால், சங்கீதம் 23வது அதிகாரத்தை திருப்புங்க. சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். என்னைக்கு கர்த்தருடைய சபையினுடைய விட்டு விலகாமல் இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்ப தெரியுமா? முதலாவது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையேன். அப்ப இன்னைக்கு 2024 யாரெல்லாம் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு தான் இந்த நன்மையும் கிருபையும் தொடரப்பட போகிறார். பாஸ்டர், எனக்கும் தொடர பண்ணுவாரா? சிம்பிள் தான் பாருங்க. இயேசுவே உள்ளத்துக்குள்ள மாறும். உங்களுடைய நன்மையை நானும் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால், நன்மையை வாயத்தர நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசுவே இந்த நன்மை எனக்கு வேணுமா? கர்த்தரை கேளுங்க, இயேசுவே எனக்கு இந்த நன்மை வேணும், என்ன வழி நடத்துங்க கேளுங்க. நிச்சயமாக அவருடைய நன்மை உங்களை வழி நடத்தும். பாருங்க, அதனாலதான் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல கூட இந்த வார்த்தையை நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25-26 வாசிக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அல்ல கவனிங்க, இந்த வார்த்தையில கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்பதான் என்ன பண்றதில்ல, நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவரை குறித்து தாவீது ஒரு வசனம் சொல்றான் பாருங்க, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். 2024 தேவனோடு உள்ள உறவை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தேவனோடு உள்ள ஐக்கியம் இன்னும் அதிகமாகட்டும், தேவனோடு உள்ள உறவு அதிகமாகட்டும். இது அப்போஸ்தலர் மேற்கொள் காட்டுறாரு. ஆனால் இது சங்கீதத்தில் எங்க எழுதி இருக்குது? திருப்பம் சங்கீதம் 16வது அதிகாரம் அங்க எழுதியிருக்கிறது. அவர் அங்க மேற்கோள் காட்டுறார். சங்கீதம் 16வது அதிகாரம், சங்கீதம் 16:8-9 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அங்க கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. இங்க பாருங்க, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யார் வலது பாரிசத்தில் இருக்கிறது? சொந்த குமாரனை என்று நமக்காக பாராமல் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் என்று பிதாவாகிய தேவனிடத்தில் எங்க இருக்கிறாரா? வலது பாரிசத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அங்க நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? உயர்த்தி வைத்திருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளத்திலிருந்து நன்றி கண்ணீர் பொங்க வேண்டும். உங்களை சும்மா ரசித்தோம் அப்படியே கைவிட்டோன்றது இல்லை. தேவன் சொல்றாருங்க, என்னை வலது பாரிசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார், அதனால நான் என்ன பண்றது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொண்டீர்கள் என்றால், அவர்களோட இன்னும் ஐக்கியத்துல போனீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எட்டி பிடிக்க முடியாத
நன்மைகளை வைத்திருக்கிறார். அதான் பாருங்க, ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரம், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 24 பின்பகுதி. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்திற்கு தகுதி என்னன்னா இயேசுதான். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அப்ப நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனங்களா இருக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை போற்றுகிற ஜனங்களா இருக்கிறீங்களா? 2024 கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஆயுதமாக ஒன்று தருகிறார். அவருடைய நாமம். அவருடைய நாமம் இன்னைக்கு வெட்கப்படுத்தாத நாமம். அவருடைய நாமம் உங்களை உயர்த்துகிற நாமம். அவருடைய நாமம் உங்களை ஆசீர்வதிக்கிற நாமம். அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. வருஷத்தை அவருடைய நன்மை, அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது என்றால், திருப்போம் உபாகமம் 28வது அதிகாரம், உபாகமம் 28 1வது வசனத்தை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு வழிக்கும். அப்ப தேவனுடைய நன்மையை கொஞ்சம் பாருங்க. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் கையை ஒடிச்சு அனுப்புவாரு, காலை ஒடிச்சு அனுப்புவாரு. அப்படிலாம் கிடையாது. நம்முடைய தேவன் நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். அதனாலதான் அவர் என்னெல்லாம் நன்மை வச்சிருக்காரு தெரியுமா? வேதத்துல வாசிச்சோம், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாருடைய பாதைகள் நெய்யாய் பொழிந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் பாதைகள்ல அவன் சொல்றான், என் கால்களை நெய்யினால் கழுவினேன். அந்த யோபு கொஞ்சம் எடுத்து பாருங்க. யோபுவினுடைய வாழ்க்கை பிரச்சனை நிறைந்திருந்தது. ஆனால் முடியும் பொழுது அவன் சொல்லுகிறான், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இது நான் சொல்லுகிறேன், 2023 பாடுகளாக சந்திச்சு வந்திருக்கீங்களா? பிரச்சனையா சந்திச்சு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துல 2024 நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னாரு, 2024 இழந்து போன ஆசீர்வாதங்கள், 4 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றிராத ஆசீர்வாதங்கள் 2. அடுத்ததுல 0 மாதிரி இருந்திருக்கலாம், அடுத்ததுல 2. இந்த 2ஐயும் கூட்டி கடைசியா பார்த்தா 4. கர்த்தர் சொல்றாரு, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அல்ல, என் வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொண்டால் 4 தனையான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு வலிக்கும். வலிக்கும் என்றால் நிச்சயமாகவே வலிக்கும். 2024 அவர் சொன்னபடியே நடக்கும். சொன்னபடியே நடக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என் வார்த்தைகளை நீ மறந்து விடாமல் அதை முக்கியத்துவப்படுத்துவாய் என்றால் நான் உன்னை முக்கியத்துவப்படுத்துவேன். எப்படியெல்லாம் முக்கியத்துவப்படுத்துவார் தெரியுமா? உபாகமம் 28 3வது அதிகாரத்தை வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவருடைய பிளஸிங்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க பட்டணத்துல, நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வெளியே போகும்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 4 உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க வளர்க்கிற ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், மாடா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதை ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாராம், ஆடா இருக்கலாம், கோழா இருக்கலாம், மாடா இருக்கலாம், நாயா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையா இருந்தா அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் போயா அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த 2024 உங்களை திரட்சியாய் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? வார்த்தையின் வடிவில் இருக்கிறாரு. கர்த்தர் அதைத்தான் ஒரு காரியங்களை சொன்னாரு. இந்த உபாகமம் 28 திருப்புங்க. உபாகமம் 28 8வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சில பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, அந்த இடத்துல வேலை பார்க்கலாமா, இந்த இடத்துல வேலை பார்க்கலாமா, இது நல்லதா அது நல்லதா? கர்த்தர் சொல்றாரு, இருந்த இடத்திலேயே இரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். நீ போகாத. கர்த்தர் சொல்றாரு, நீ போகாத, அந்த இடத்த சூஸ் பண்ணாத, தெரிந்து கொள்ளாதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இருந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓப்பன் கேட்டை திறந்து விடுவார். அதை திறந்து விடும் பொழுது அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் இந்த தேசத்திலே உங்களை உயர்த்த அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க வெளியே போய் தான் உயர்த்தப்படுவதில்லை. இந்த இடத்திலேயே எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். பாருங்க 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதத்துல 20 ஆசீர்வாதம் உண்மையில் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்களா? பயந்து நடுங்கக்கூடியதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது விலை உயர்ந்த காரியம். நான் ஏன் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, கர்த்தர் என்று வரும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாரு. இந்த ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை கவனிக்க சொல்லு. 2024 இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்களோ தெரியாது, ஆனால் விசுவாச வார்த்தை ஊழியத்திற்கும் இயேசு ஆளுகிற திருச்சபைக்கும் இது நிச்சயமாகவே நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இது நிச்சயமாக நடக்கும். எப்படி? அவர் நன்மையினால் நம்மளை திருப்தி செய்யும் போது. எல்லாம் சொல்லுவோம், அவர் என்னை நன்மையினால் திருப்தி செய்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுவே எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். என் பாதைகள் நெய்யாய் பொழியும். ஆமென். நிச்சயமாகவே பொழியும். வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இன்னொன்றையும் சொன்னாரு. அந்த உபாகமம் 28வது அதிகாரத்துல 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இயேசு சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். 2023 பாஸ்டர் என் நிலம் அப்படி இருந்ததே கிடையாது. யாருடா குடும்பன்ற கையை ஏந்தி நிலைமையில இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது பின்புறும் ஆசீர்வாதங்கள் உன்னுடையது. 2024 எப்படி நடக்க போகுதுன்னு தெரியுமா? நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை வைத்துத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. ஆமென். நிச்சயமாக சொல்லலாம் பாருங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், கொடாமொழியாய் பெருகுவாய். எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்து வார்த்தையை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அவர் நன்மையினால் என்ன பண்ணுவார்? நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நிச்சயமா நடத்துவார் என்று? ஆபிரகாம் குறித்து நாம் பார்க்கிறோம். நான் காலையிலே சொன்னேன், மண் பொம்மைகளை தூக்கி வைத்துக் கொண்டு வீடு வீடாக விற்று திருகிற ஒரு மனுஷன். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க கூவி கூவி போற ஒரு மனுஷன்
மனுஷன் பாருங்க, அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? தேடி வருகிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12:2-3 பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதை யாருமே கேட்காத ஆசீர்வாதம் பாருங்க. சாதாரணமா ஒரு ஓரத்தில் திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி, நான் இந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவனை கூப்பிடும் போதே, அவனை அழைக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு. 2024 துவக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இதே அவனுக்கு அழைத்த அதே அழைப்பை கர்த்தர் இன்று இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Receive the word of God. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். 2024 நீங்கள் தெரியாம ஓரத்துல இருந்திருக்கலாம், ஒருவேளை ஓரத்துல கூனி குறுகி போயிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை வரக்கூடிய நாட்கள்ல பெருமைப்படுத்த போறேன். எல்லாரும் பார்க்கும் அளவுக்கு கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் நம்முடைய தேவன். அது மட்டும் இல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாரா, சபிக்கிறவர்களை சபிப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆசீர்வாதம் இல்லையேன்னு கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணுவார். விசுவாசத்தோடு 2024 கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்தை உறுதியா பிடிச்சுக்கோ, என் வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கோ. 2024 உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அநேக ஜாதிகளுக்குள்ள நான் உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஒன்றில்லாத ஒரு மனுஷன் வரம் பாருங்க, அவனை உயர்த்தி தேவன் எப்படி அழகு பார்க்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24 34 35 36 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாரா முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறத தேவன் நிச்சயமா செய்வார். உங்களுக்கு வேலைக்காரிகள் இருப்பாங்க, ஆடுகள் இருக்கும், மாடுகள் இருக்கும், வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும், ஒட்டகம் இருக்கும், கழுதை இருக்கும். அன்னைக்கு கர்த்தர் அவர்கிட்ட சொன்னது பாருங்க, உறுதிப்படுத்தி உயர்த்தினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலகட்டத்தின்படி உங்களுக்கு நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் இருக்கும், நல்ல பைக் இருக்கும், நல்ல உங்க பேரை உயர்த்தி அழகு பார்த்திருப்பார், நல்ல ஜாப் உங்க கையில் இருக்கும், எல்லாவற்றிலும் உயர்வுகள் இருக்கும். அதை யாரு சொல்ல போறான்னு தெரியுமா? உங்களை யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நீ இப்படித்தான், உன்னால உயரவே முடியாது அப்படி நினைச்சாங்களோ, நான் சொல்லுகிறேன், திரும்ப 2024 முடிய 2025 போறதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்திட்டு தான் 2025 நீங்க சந்திப்பீங்க. ஆமென். நிச்சயமாகவே உங்கள் வேலைக்காரிகளும் சொல்லுவார்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட பெயரை பெருமைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்த்திருப்பார். ஆமென். 2023 காட்டிலும் 2024 ஒளிமயமான எதிர்காலமே அமையும். நீங்க நினைச்சிருக்கலாம், இது மாறினா நல்லா இருக்கும், இது மாறினா நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு,
இதையும் மாற்றுவேன், வரக்கூடிய ஒவ்வொன்றையும் மாற்றி அமைப்பேன். அதனாலதான் மறுபடியும் திருப்புங்க. உபாகமம் 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 28வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரம், உபாகமம் 7. கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை கவனிங்க. உபாகமம் 7 13வது வசனம், 14, 15 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன்மே அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாயிலும் பெண்ணினாயிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிச்சயமா நிறைவேறும். எல்லாவற்றிலும் பெருக்கத்தை காண்பீர்கள். 2024 இன்க்ரீஸ், எல்லாவற்றிலும் இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் 2024 முதலாவதே வரவேற்க ரிசீவ் பண்ணுங்க. 2024 அது தேவனுடைய நன்மையின் பெருக்கத்தினால் வந்து முடிய போகிறது. சங்கீதம் 23 சொல்லுகிறபடி கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய. அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் கவனிங்க. சங்கீதம் 23 வேண்டுமென்றால் பாருங்க. சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னுடனே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். நான் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும். சத்தியமும் கிருபையும் ஒன்று சேரும்போது பெரிய பெரிய அற்புதங்களுக்கு நிறைய வழிநடத்தப்படுவதை நாம் நிறைய நேரங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதுவுமே இனி தூரமாக இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். 2024 அதிக பெருக்கத்தின் ஆண்டாக அமையும். அதிக உற்சாகத்தின் ஆண்டாக, அதிக சந்தோஷத்தின் ஆண்டாக அது அமையும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் பொழுது அவர் எப்படி நடத்துகிறாரா? நன்மையினாலும் கிருபையினாலும் வழி நடத்துகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னபடியே உங்களை, அவருடைய வார்த்தையின்படியே உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யோபுவின் பாதைகளை பின்வரும் நாட்களில் நெய் பொழிந்தது போல நான் சொல்லுகிறேன், 2024 வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நெய்யாய் பொழிய போகிறது. நான் சொல்லுகிறேன், ஆலயங்கள்ல ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய போகிறார்கள். தேவன் அதற்குரிய காரியங்களை அவரே செய்ய போகிறார். வடக்கும் கிழக்கும் மேற்கும் தெற்கும் ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள். நம்முடைய சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அதற்குரிய எல்லா காரியங்களையும் 2024 தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துல இந்த ஊழியத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்படி சொல்கிறார். பாருங்க, இந்த ஊழியத்துல வரக்கூடிய நாட்கள்ல
மிகுந்த அம்பாரத்துடன் நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். ஆமென். அது என்ன மிகுந்த அம்பாரம்? நான் சொல்றேன், ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் பங்கிட போகிறீர்கள். மிகுந்த அம்பாரம் அமைந்திருக்கிறது. உட்கார இடமில்லையே நினைச்சு 2025 நம்ம நுழைய போற ஆண்டு காத்திருக்கிறது. ஆமென். நிச்சயமாகவே நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே இந்த சபைகள்ல 2025 இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் வழி நடத்த போகிறார். ஆமென். இப்ப நீங்க பார்க்கிறவங்க நீங்க தான் சாட்சி. அதற்கு 2025 நுழையிறப்ப மிகப்பெரிய ஒரு கோத்ரு ஆண்டாக இருக்க போகிறது. இந்த 2024 நன்மையினால் நம்மளை முடிசூட்டுகிறார். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது. ஆமென். அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. சங்கீதம் 65:10 படி இந்த வருடத்துல தேவன் வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டு இருக்கிறார். அது என்ன நன்மை? சகல ஆசீர்வாதத்திற்குள் உங்களை வழிநடத்த போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிங்க, அந்த ஆசீர்வாதத்தை நம்புங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையது. ஆமென். ஜெபம் பண்ணி முடிப்போம். Thank you Lord, thank you Lord, thank you to Jesus, glory to Jesus, hallelujah. 2024 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த பாதைக்குள்ள வழி நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலும் நெய் பொழியட்டும். ஆசீர்வாதம் என்ற நெய் பொழிவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு மற்றவர்களை ஓடி வரப்போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். 2024 மிகப்பெரிய மாறுதலின் ஆண்டாக இருக்கட்டும். தகப்பனே, எங்களை வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டுக்கு செல்ல போறாங்க. 2024 அவருடைய வாழ்க்கை முழுவதும் வசனங்களால் நிரப்பப்பட்டு கட்டப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறேன். எல்லா காரியங்களையும் உங்களுடைய அனுகூலங்களும் ஒத்தாசைகளும் அவர்களுக்கு தொடர்ந்து செல்லட்டும். கர்த்தாவே, நீர் அமிதமாய் உதவி செய்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.